3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்த சிறப்பு குழுவின் விசாரணை அக்டோபர் 3ஆம் தேதி வரை நிறுத்தப்படுவதாக ஆந்திர டிஜிபி அறிவிப்பு. வேறு ஏஜென்சிகள் மூலம் விசாரிக்கலாமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் முடிவு. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு அடிவயிற்றுக்கு அருகில் ஸ்டென்ட் பொருத்தம். தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றம். சிகிச்சைக்கு பிறகு குடும்பத்துடன் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் 2-3 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தகவல். ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய வேண்டிக் கொள்வதாக ஆளுநர் ஆர்.என். ரவி எக்ஸ்தலத்தில் பதிவு. நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் விருப்பம். நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்ப இறைவனை வேண்டுவதாக எடப்பாடி பழனிசாமி பதிவு. விரைவில் நலம் பெற செல்வ பெருந்தகை அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் வாழ்த்து. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அசத்தல் வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரை கைப்பற்றியதுடன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் தொடர்ந்து முதலிடம். சொந்த மண்ணில் தொடர்ந்து 18வது டெஸ்ட் தொடரை கைப்பற்றி இந்தியா சாதனை. 2 நாட்கள் மழையால் கைவிடப்பட்ட நிலையிலும் 173 ஓவர்களில் 2வது டெஸ்டை வென்று அசத்தல். இரண்டாவது டெஸ்டிலும் 2 இன்னிங்ஸ்களிலும் அரை சதம் விளாசிய ஜெய்ஸ்வால் ஆட்ட நாயகனாக தேர்வு. 11 விக்கெட்டுகள் மற்றும் 1 சதம் விளாசிய அஸ்வினுக்கு தொடர் நாயகன் விருது. சத்தியம் தவறாத உத்தமரா ராமதாஸ் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி காட்டு. செந்தில் பாலாஜி வழக்கு குறித்து விவரம் தெரியாமல் பேசி வருவதாகவும் விமர்சனம். சென்னையில் விமான சாகசத்தை ஒட்டி ஒத்திகை நிகழ்ச்சி. மெரினா கடற்கரைக்கு மேல் சாகசம் செய்த விமானப்படை விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள். கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் முதல் கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும். விருதுநகரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பத்து சதவீத வாக்குகளை இழந்திருப்பதாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப குழுவுடன் ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி கருத்து. இளைஞர்களின் வாக்குகளை பெறும் வகையில் செயல்பட நிர்வாகிகளுக்கு அறிவுரை. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த மண்டல செயலாளர், இளைஞர் பாசறை செயலாளர் உள்ளிட்டோர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகல். தன்னை விட யாரும் வளரக்கூடாது என்று சீமான் நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். அறிக்கை மற்றும் போராட்டம் மூலமாக மக்களை குழப்ப அதிமுக முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஈஷா யோகா மையத்தில் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன், சமூக நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு. மகளை அடைத்து வைத்திருப்பதாக தந்தை தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை. சாம்சங் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டம். திருப்பூரில் செல்போன்களை உடைத்து எதிர்ப்பை பதிவு செய்த ஊழியர்கள்.
துறையே தயங்குவதே மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். தாய்லாந்தில் 44 மாணவர்களுடன் சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. 25 பேர் தீயில் கருகி உயிரிழந்திருக்கலாம் என்றும் அச்சம். சென்னையில் சிவாஜி கணேசன் பிறந்தநாளை ஒட்டி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில் முண்டியடித்து முன்னேறி வந்த நபர் இடித்து பின்னுக்கு தள்ளிய பிரபுவின் அண்ணன் ராம்குமார். மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, வானிலை ஆய்வு மையம் மழை தொடர்பாக என்னென்ன விவரங்களை தற்போது கூறியிருக்கிறது? சிவரஞ்சனி, குமரிக்கடல் மற்றும் உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நாளைய தினம் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டங்கள்ல நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக வருகின்ற 5ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் எனவும், அதே போன்று சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 5ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றிருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ், விவரம் என்ன? ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று இரவு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவர் அறையும் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. காலையிலிருந்தே அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பல முக்கியமான நபர்கள் அவரை பூரண நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்து கூட்டி வருகிறார்கள். அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது எக்ஸ்தல பக்கத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று அந்த எக்ஸ்தலத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.